எப்படி திராவிட இயக்கத்திற்கும் அதிமுகவுக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்னு மக்கள் புரிஞ்சு கொள்ளக்கூடிய நிலை வந்து இப்ப வந்திருக்கு. திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சி பெரியார் அண்ணா அவருடைய பரிணாம வளர்ச்சி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் தலைவருக்கு பின்னாடி புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் இன்றைக்கு 3வது அத்தியாயம் எடப்பாடி அவர்கள். நீங்கள் வரலாற்றை புரட்டி பார்ப்பது சொன்னால் திராவிட இயக்கத்துடைய சித்தாந்தத்தை பேசக்கூடிய தலைவர்கள், ஆன்மீகத்தை அரசியலில் கலந்த ஒரு அரசியல் நிலைப்பாட்டை உறுதியாக எடுத்துக்கின்ற தலைவர்கள் எங்கள் அதிமுக தலைவர்கள் முன்னோர்கள். இன்றைக்கு எடப்பாடியாரும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே அதிமுகவுக்கும் திராவிடத்துக்கு தான் சம்பந்தம் உண்டு, திமுகவுக்கு சம்பந்தம் கிடையாது. இன்றைக்கு இருக்கின்ற திமுக அது வந்து ஒரு அரசியல் நாடக கம்பெனி. அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் அரசியல். எங்களுடைய பொதுச் செயலர் எடப்பாடியார் தெளிவாக சொல்றாரு, கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. கொள்கை ரீதியான கொள்கை என்பது அதிமுகவுக்கு வந்து வேட்டி மாதிரி, கூட்டணி என்பது துண்டு மாதிரி அண்ணா சொன்னது போல. ஆகவே வந்து அதிமுக பிஜேபி கூட்டணி என்பது கொள்கை தேர்தலுக்காக திமுகவை ஆட்சியில் வருவதற்காக ஏற்படப்பட்ட கூட்டணி. ஆகவே இல்ல அப்படி கிடையாது, இல்ல துண்டு எடுக்க வாய்ப்பு கிடையாது. வேட்டி வேணும், துண்டு வேணும்.